ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். விசேஷமா இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளும்படியாக ஆஹ் அதுக்காக நீங்கள் நேரம் எடுத்து கலந்து கொள்ளுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே நீங்கள் கலந்து கொள்கிறது எங்களுக்கும் கூட அது ஒரு பெரிய உற்சாகம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருகிறதற்காக நாம் ஆண்டவருக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். போன வாரத்துல ஆஹ் ஆஹ் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்திலே அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை வந்து அஹ், அதை அஹ், அதனுடைய இன்னொரு விளக்கத்தை, நியாயப்பிரமாணத்திற்கான விளக்கத்தை, நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு அவர் விளக்கத்தை மாற்றி கொடுக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்தோம். அப்படிப்பட்ட அவர் கொடுத்த அந்த மாற்றி கொடுத்த அந்த விஷயங்கள் தான் உலகத்திலே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினது. ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன் இருந்த உலகத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு பின் இருந்த உலகம் மாறுபட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த போதனைகள். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அவருடைய போதனைகளை மிக அத கருத்தாய், மிக தீவிரமாய் அதை எடுத்து எல்லா தேசங்களுக்கும் கொண்டு சென்றதன் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாய் தேவ ராஜ்யம் அல்லது இறை அரசு, கிங்டம் ஆஃப் காட், அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அது அநேக இடங்களிலே பரவி இந்த தத்துவங்கள் அல்லாவிட்டால் இந்த கொள்கைகள் அது வேரூன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஈவன் அந்த வெஸ்ட ஃபாலோ பண்ற உலகத்தின் பெரும்பாலான நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த போதனைகள் ஏன்னா நமக்கு இது புதுசா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம விபச்சாரம் எப்படிப்பட்டது, ஒருவன் ஒரு 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 மன ஒரு 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 மனுஷன் ஒரு மனைவியோடு கூட வாழ்நாள் முழுவதிலும் திருமண உறவிலே வாழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நம்ம அப்படியே அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்ம வளர்ந்து வந்ததுனாலே நமக்கு அது புதுசா தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது யூதர்களுக்கு ஆகிலும் அல்லது யூதர்கள் அல்லாத ரோமன் கல்ச்சர் கூட அது ஒரு பிளே பாய் கல்ச்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த ஒருவேளை சில நாகரிகங்கள், சில கோட்பாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அளவிற்கு வேரூன்றவில்லை. இப்படிப்பட்ட வேல்யூஸ், இப்படிப்பட்ட மதிப்பீடுகள் சமுதாயத்திலே வேரூன்றவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபை அதை எடுத்து அதை உலகமெங்கும் கொண்டு சென்றதுனாலே இன்னைக்கு we are already experiencing the blessings of the principles of the kingdom of God. கடவுளுடைய ஆட்சியினுடைய அந்த கொள்கைகளுடைய அல்லது தத்துவங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவித்து வருகிறோம். ஒருவேளை நீங்க பழைய ஹிஸ்டரிஸ நீங்க எடுத்து பாத்தீங்க அல்லது கேட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம அதெல்லாம் ஹிஸ்டரிக்கெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல நம்ம கேட்கறது இல்ல. ரீசெண்டா ஒரு சில வீடியோஸ் நான் இந்த நம்முடைய சோழ வரலாறு இதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் கேட்கும் போதுதான் புரிஞ்சது எப்படி அந்த நாட்கள், அந்த காலங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அவங்க அதை சொல்லும் பொழுது ஈவன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சோழா கிங்டத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நல்ல யங் ஹிஸ்டாரியன்ஸ், இளைய 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 இளமையான சில ஹிஸ்டாரியன்ஸ். அவங்க சொல்லும் பொழுதுதான் அந்த பீரியட் எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் சொல்லும் பொழுது மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு முறையற்ற ஒரு வாழ்க்கை முறை. இதன் நடுவுல எப்படி இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துச்சு, ஈவன் இந்தியாவையோ தமிழ்நாட்டையோ எது மாத்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த வேதம் தான். வேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனைகள் தான். அதனால நான் இதை எதுக்காக நான் முதலாவது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பொதுவா இந்த சர்மன் ஆன் த மவுண்ட இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் பொதுவா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இட்ஸ் அ பர்சனல் திங். நான் பரலோகம் போறதுக்கு, என்னை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் இதை சொன்னது எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் யூதர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கிங்டம், அந்த அரசு, இறை அரசு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இறை அரசு எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னா, அந்த இறை அரசுனால இந்த உலகத்துல என்ன நடக்கணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. சொன்னதான் அவர் ரொம்ப பிராக்டிக்கலா அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒருவன் ஒரு ஆண் ஒரு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தார், தன்னுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணை அவன் ஒரு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட அல்லது திட்டத்தோடு கூட அதை பார்த்தால் அது விபச்சாரம். அது மட்டும் இல்ல, ஆஹ் ஆஹ் நீ அப்படியும் பண்ணக்கூடாது. நீ உன்னோட மனைவியை என்ன பண்ணக்கூடாது,
நியாயமான ஒரு காரணம் இல்லாமல், அது கூட ரொம்ப ரேரா தான் அவர் சொல்றாரு, தள்ளியும் விடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே வழி என்னது? தான் என்னது தன்னுடைய மனைவியோடு கூட தன் வாழ்க்கையை கமிட் பண்ண அந்த பொண்ணோடு கூட வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து மரணம் வரைக்கும் வாழ்றது. அதனாலதான் இந்த கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் டிரைவ். சோ பவுல் அதை கொஞ்சம் கூட என்ன பண்றாரு, சபைகளுக்கு எழுதும் பொழுது ஈவன் அன்னைக்கு கூட அன்னைக்கு இருந்த கொரிந்திய சபை இந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மனைவிகள் இருப்பாங்க. பாலிகாமி வாஸ் வெரி காமன். சோ இதெல்லாம் வச்சுதான், இந்த அடிப்படையில வச்சுதான் பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரே மனைவியோட புருஷனா இருக்கணும், அப்பதான் அவன் கண்காணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸ் அவர் என்ன பண்றாரு, டிஃபைன் பண்றாரு. சோ கொஞ்சம் கொஞ்சமாய் அது மாற்றங்களே ஏற்படுத்துது. சோ அருமையானவர்களே, நான் சொல்ல விரும்புகிற விஷயம் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்கிறது இல்ல கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ்ல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப பர்சனலைஸ்டா எடுக்கிறோம். அதாவது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்றோம். இது இட் இஸ் ஃபார் த கல்ச்சர், இட் இஸ் ஃபார் த சொசைட்டி. இன்னைக்கு ஆண்டவர் சமுதாயங்களையும் என்னது சமுதாயங்களை, கலாச்சாரங்களை அவர் அவருடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வர விரும்புகிறார். சோ அவருடைய ஆளுகை கீழனா என்னது, இதுதான் அவருடைய போதனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக அவர் கொண்டு வர விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன்னா என்னோட இண்டிவிஜுவல் லைஃப், நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, சோ நான் அப்படி இருக்கணும், மற்றவங்க எப்படி போனாலும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, இதை இந்த உலகமே ஃபாலோ பண்ணணும், இந்த உலகமே கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை நோக்கி தான் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். அதை நம்ம மறந்து விட்டதுனால, அதை நம்ம விட்டு விட்டதுனால, முக்கியமா எங்க எங்க நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு, நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி வேல்யூஸை டீச் பண்றதை நம்ம விட்டுட்டோம். அது காரணம் என்ன, இன்னைக்கு கிறிஸ்டியன் பேஸ்ட் எஜுகேஷன் இல்லாவிட்டால் சர்ச் பேஸ்ட் எஜுகேஷன் வெஸ்ட்லயும் அது இல்லாம போச்சுது. நம்முடைய நாடுகள்லயும், நம்முடைய இந்தியாலையும் கூட ஒரு காலத்துல மிஷினரிஸ் ஆரம்பித்த கல்வி நிறுவனங்கள்ல போதிக்கப்பட்டது அடிப்படையில இப்படிப்பட்ட வேதத்தை அடிப்படையாக கொண்ட காரியங்கள். சோ நல்ல ஒரு சமுதாயம் உருவாச்சுது. ஆனா இன்னைக்கு நேர் மாறாக கிறிஸ்டியன்ஸும் அதை மறந்துட்டோம். கிறிஸ்டியன்ஸுக்கு இப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்கிறதோ அல்லது இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறதோ பத்தின பாரங்கள் இல்ல. அதை விட நம்ம பரலோகத்துக்கு போறதுதான் நம்முடைய ஒரே நோக்கம் அப்படின்றதுனால நம்மளால இன்னைக்கு சமுதாயத்தை என்ன செய்ய முடியல, எந்த மாற்றத்தையும் நம்மளால எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. சோ இதை சொல்ல விரும்புகிறேன். சரி, சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சோ இதுல நான் போன வாரம் சொன்ன காரியத்தை திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். போன வாரம் நான் ஆண்டவர் இந்த இடங்கள்ல அது சகோதரனோட ஒப்புரவாகிற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது விபச்சாரத்தை குறித்து அவர் பேசின காரியமா இருந்தாலும் சரி, அவர் பயன்படுத்துகிறது ஹெல்லுக்கு. நீங்க ஹெல் அப்படின்ற வேர்டை எதுக்காக பயன்படுத்தினார் அப்படின்றத நான் சொன்னேன். சோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ அந்த ஹெல் அப்படின்றது ஒரு வகையில அது அன்னைக்கு உள்ள மீனிங், அன்னைக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண அந்த வேர்டோட, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அது அன்னைக்கு அவங்க பார்த்த அல்லது அவங்க நடுவில் இருந்த ஒரு இடமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது சில இடங்கள்ல பனிஷ்மெண்ட், பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுக்காக, அது தண்டனை கொடுக்கப்படுகிற ஒரு இடமாக அது என்னது, அது படம் பிடித்து காட்டப்படுகிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். சோ ஆனா ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல, இந்த ஹெல்ல பத்தி நான் சொல்றத போன வாரம் சொன்னதை நீங்க சொல்லி முடிச்சிடுறேன். பைபிள் ஹெல்ல பத்தி சொல்லி இருக்குது. கடவுளை எதிர்க்கிறவர்களுக்கு, இல்லாவிட்டால் கடவுளை கண்டினியூஸா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒருத்தன் கடவுளை எதிர்த்து அவனுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் ரிஜெக்ட் பண்ணும் போது கண்டிப்பா அவன் அதுக்கான பலனை அவன் உலகத்திலே அடைவான். உலகத்துல ஒரு அவன் தப்பிச்சிட்டா கூட அவன் மறுமையில அடைவான். அதுல சந்தேகமே கிடையாது. பைபிள் அதை வலியுறுத்துகிறது. ஆனா எதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய திட்டம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் கிறிஸ்டியானிட்டியில அப்படின்னு சொன்னா, நான் தான் போன வாரம் நம்ம குரூப்ல கூட ஒரு ரிங் த பெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களோட ஒரு சின்ன ஒரு இதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. அதுல காட்ஸ் கிங்டம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ஒரு படம், இத மாதிரி ஒரு படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களான்னு தெரியல. அந்த படத்துல ஒரு ஓரத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சோ கடவுளுடைய கிங்டத்துல, கடவுளுடைய திட்டத்துல, பெரிய கடவுளுடைய திட்டத்துல அவர் ஒரு ஓரத்துல, பைபிள் as revealed in the scriptures, வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாட்டுல அவருக்கு பெரிய ப்ராஜெக்ட், இந்த உலகத்தை என்ன பண்ணணும், கடவுள்
அவர் உண்டு பண்ணும் பொழுதே, உலகத்தை உண்டு பண்ணும் பொழுதே அவர் பெரிய ஒரு பர்பஸோட மனுஷனோடு கூட வாழணும். ஆஹ் இந்த உலகத்தை வச்சு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த உலகத்தை மனுஷன் கையில கொடுத்து மனுஷன் அதை என்ன பண்றது, அவன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதையும், அதை அவன் புதிதாக மாற்றுகிறதையும், புதிதாக அவன் உருவாக்குறதையும், அவனுடைய படைப்பு திறனையும் அந்த ஆற்றலையும் எல்லாத்தையும் பார்த்து அவர் மகிழணும்னு சொல்லி ஆசைப்பட்டுதான் அவர் என்ன பண்றாரு, பூமியை உண்டு பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பாவத்தின் விளைவினாலே, இன்னும் பல காரணங்களினாலே உலகம் அது மோசமான நிலைமைக்கு மாற்றப்பட்டது. ஆனா ஆண்டவர் விடல, அவர் திரும்பவும் அதை மீட்கும்படியாக சித்தம் கொண்டு அவருடைய குமாரனை அனுப்பி இந்த பெரிய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. சோ ஆபிரகாமை சூஸ் பண்ணி அங்க இருந்து ஆரம்பிச்சு, சோ மொத்தத்துல ஆண்டவருடைய திட்டத்துல, இந்த மகாபெரிய திட்டத்துல என்ன ஒரு பாட்டு இருக்குது. உன் பாவம் மன்னிக்கப்படல, நீ கடவுளை எதிர்த்தீன்னா ஹெல்ன்றது ஒண்ணு இருக்குது. சோ இது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் அந்த பெரிய திட்டத்துல. அந்த பெரிய திட்டத்துல இந்த சின்ன பாக்ஸ் ஒண்ணு இருக்குது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை இப்படி மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மொத்த நம்முடைய வாழ்க்கை உலகத்துல பத்தி கடவுளுடைய திட்டமே ஒண்ணு ஹெவன் இல்லைன்னா ஹெல், இந்த ரெண்டுக்கும் இடையில மாத்திட்டோம். உலகத்தை அவர் புதிதாக்குறத பத்தி, உலகத்தை அவர் மர்வமாக்க விரும்புகிறத பத்தி, அதற்காக அவர் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இந்த உலகத்துல வச்சு இந்த உலகத்தை நேரான பாதையில நம்ம நடத்த விரும்புகிறார். தேசங்களை அவர் கட்ட விரும்புகிறார், தேசங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். சோ பொருளாதாரத்துல, அறிவியல்ல, எல்லாத்துலயும் நம்முடைய பாதிப்பை, நம்முடைய இன்ஃபுளுன்ஸ, நம்முடைய இம்பாக்ட் அவர் எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய ஆட்சின்றது இட் கவர்ஸ் எவ்ரி திங் அப்படின்ற அந்த கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி ஹெவன் எர்த்தும் சேர்றதுதான் என்னது கடவுளுடைய அல்டிமேட் பிளான். கடவுளுடைய அல்டிமேட் பிளான் என்ன? நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பேரை பரலோகத்துக்கும் கொஞ்சம் பேரும் நரகத்துக்கு அனுப்புறதுதான் அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்டியானிட்டியில இன்னைக்கு நமக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. பட் ஆண்டவருடைய திட்டத்தை பைபிள்ல ஓவராலா மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் வானத்தையும் பரலோகத்தையும் பூமியையும் அவர் இணைக்க விரும்புகிறார். பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூமியில் இருக்கிறவைகளையும் கூட்டி கட்டப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கொஞ்சம் சோல்ஸ் ஹெல்ல இருந்து ஹெவனுக்கு. ஆஃப் கோர்ஸ் ஹெல் இஸ் தேர், பட் அது யாருக்கு? பனிஷ்மெண்ட் பண்றவங்களுக்கு, மேபி பிசாசுக்கு, தேவனுக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு இருக்குது. பட் தட் இஸ் நாட் த என்னது அல்டிமேட் திங். அது என்ன எப்படின்றத விளக்கத்தெல்லாம் பைபிள் நமக்கு கொடுத்து அதுதான் அல்டிமேட் திங்கா இருக்கணும். பைபிள் அதை பத்தியே பேசிட்டு இருந்திருக்கும். அப்போஸ்தலர் அதை பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா 3.5 வருஷ காலத்திலயும் அவரு நரகத்துக்கு தப்பிச்சுன்னே பேசிட்டு இருந்தா. அவர் அப்படி பேசல. அவர் எதை பத்தி பேசுறாரு? சர்மன் ஆன் த மவுண்ட்ல எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது, எப்படி அந்த பரலோகத்தை பூமி கொண்டு வர்றது. பரமண்டல ஜபத்துல ஆண்டவரே எங்களை நரகத்துல இருந்து காப்பாத்தோன்னு ஜோமனை சொல்லி கொடுக்கல. அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு? ராஜ்யம் வருவதாக, இங்க வரட்டும், இடத்துல இருக்கிற எங்களுக்கு நடுவுல வரட்டும், உங்க சித்தம் அங்க நடக்கிறது போல் இங்க நடக்கட்டும், எங்களை எப்படியாவது நரகத்துல இருந்து காப்பாத்திரும் ஆண்டவரே, எங்களை பரலோகத்துல மட்டும் போய் சேர்த்துருவோம்னு அவர் ஜோமனை சொல்லி கொடுக்கல. ஏன்னா சர்மன் ஆன் த மவுண்ட்ல நடுவுலதான் பரமண்டல ஜபம் இருக்குது. மத்திய அதை அவ்வளவு அழகா வடிவமைச்சு வச்சிருக்கிறாரு. சோ நம்ம இதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒருவேளை நமக்கு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும், இதை என்றைக்கு கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்கிறதோ அன்றைக்கு மறுமலர்ச்சியும் மாற்றங்களும் ஏற்படும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுல சந்தேகம். ஏன்னா சபையினுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. சபை கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிலைநாட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு உண்டு என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. சோ எனக்கு லைஃப்ல நான் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்றத விட, என்னுடைய சமுதாயம், என்னுடைய இளைய சமுதாயம், என்னுடைய அடுத்த தலைமுறை திருமணத்தை பத்தின ஹை ரிகார்ட்ஸ் வச்சிருக்கணும். அவங்க பெண்களை ஆப்ஜெக்டா பார்க்க கூடாது. அப்படின்னா நான் அதுக்காக என்ன எஃபர்ட் எடுக்கணும், கடவுளுடைய பிள்ளையா அப்படின்றத நம்ம எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அதை குறித்து கவலையிட்டு இருக்கிறது சரி கிடையாது. சரி, ஓகே. சோ இதோட நான் இந்த இத நான் முடிக்கிறேன். அடுத்த பகுதியினே தான் நம்ம கடன் சொல்லுவோம். சோ முதலாவது என்ன சொல்றாரு? மர்டரை டீடிஃபைன் பண்றாரு. நம்ம அதை பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா கொலைதான் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. இட் இஸ் என்னது, அதுக்கு ஒரு அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இமேஜ் ஆஃப் காட், கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை என்ன பண்ணாத, மட்டும் தட்டாத, உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அதான் அவர் சொல்ற, அதான் அதனுடைய நோக்கம். ஏன்னா கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட எல்லாரும் ஈக்குவல், யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது, கிடையாது. ஏன்னா எல்லாருமே தி ரெப்ரசன்ட் காட், கடவுளை வெளிப்படுத்துறாங்க. அடுத்தது அடல்ட்ரி. சோ பெண்களை எக்காரணம் கொண்டும் விமனை ஆப்ஜெக்டைஸ் பண்ணக்கூடாது, ஒரு பொருளாக கருதக்கூடாது, அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதக்கூடாது. கருதுனா நீயே விபச்சாரம் பண்ணிட்டா, நீ அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுனாலே நீ விபச்சாரம் பண்ணுகிறாய். they should be respected. அவள் வாழ்க்கை துணையாக இருந்து திருமணத்தை குடும்பத்தை கட்டி எழுப்பி
ஒரு வாழ்க்கை ஃபுல்லா ஒரே பெண்ணோடு கூட வாழ்ந்து தள்ளியும் விடாம நேசித்து, இட்ஸ் வெரி ஹார்ட். நம்ம எல்லாருக்கு திருமணம் முடிந்தவங்களுக்கு தெரியும். அது கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய ஒத்தாசையினாலே அது முடியும் அப்படின்றத உலகத்துக்கு காண்பித்ததுதான் கிறிஸ்தவம். துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே இதெல்லாம் மலிந்து போனது. அதுலயும் ரீசனா நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியங்கள் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை திரும்பவும் நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்ம போதிக்க வேண்டியது அவசியம். சோ டைவர்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது 38ஆம் வசனத்துக்கு நம்ம போறோம். 38ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அகைன் நீங்கள் உங்களுக்கு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. யூ ஆர் ஹியர்ட் தட் இட் வாஸ். இந்த ஹியர்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஹியர்டு முக்கியம் அப்படின்னா, மோசையாலே இது உரைக்கப்பட்டது, தேவனாலே உருவாக்கப்பட்டது. நீங்க கேட்டிருக்கிறீங்க, நீங்க இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. என்னது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டிட் ஃபார் டேட். சோ பழைய ஏற்பாட்டுல அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, டிட் ஃபார் டேட், அதாவது இது ரொம்ப ஆண்டவர் இதை என்ன சொல்றாரு. சோ அதான் சொல்றேன், கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றது இட்ஸ் பிராக்டிக்கல் லிவிங். இதை வந்து நம்ம ஏதோ என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலைஸ் பண்றதுக்கு இல்லை, பிராக்டிக்கலா வாழ்றதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் உனக்கு வலது கன்னத்தில், ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டி விடுவது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டு இதை யூஸ் பண்றாருன்னா, இஸ் கிவிங் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அவர் என்ன செய்யறாரு, பிராக்டிக்கலா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, எடுத்துக்காட்டு சொல்றாரு. பொதுவா ரோமர்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ரோம சோல்ஜர்ஸ் வந்து இந்த யூதர்களை அல்லது அவங்க கீழே இருக்கிறவங்கள அசால்ட்டா பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா பொதுவாக நமக்கு தெரியும், வலது கன்னத்துல எதிர நிக்கிறவங்களை அடிச்சா எங்கதான் அடிப்போம், ஏன்னா அவனுக்கு இடது கணத்துல தான் படும். ஆனா வலது கணத்தில் அறைந்தால்னா, வலது கணத்தில் அறையிறது எதுக்காக அறைவாங்க அப்படின்னு சொன்னா, அசால்ட்டா, நீ எனக்கு கீழானவன், நீ எனக்கு என்னது, நீ எனக்கு அடிமை அப்படின்ற மீனிங்ல அவனை நெக்லெக்ட் பண்ணி, அவனை அசால்ட் பண்ணி அடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வலது கணத்துல அறைந்து. இதை ஏன், இது பொதுவா யூதர்களுடைய மனநிலை என்ன, யாருக்கும் பணியக்கூடாது. சோ ரோமன் சோல்ஜர்ஸ், சோ இவங்க எதிர்பார்த்ததான் ஆண்டு மாத்துறாரு. என்னது, ஆண்டு அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆண்டோடைய கிங்டம் அப்படின்றது இட் இஸ் கிங்டம் ஆஃப் டிட் ஃபார் டச். எவ்வளவு தூரம் ரோமர்கள் நம்மை கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, ரோமர்களை கொடுமைப்படுத்த போறாரு. எந்த அளவுக்கு புற இனத்தார் கையில நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ண போறாரு, அவங்களை கஷ்டப்படுத்த போறாரு அப்படின்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, டோட்டலி டிஃபரெண்ட். அது பிராக்டிக்கலா அவர் சொல்றாரு. அவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்க வஸ்திரம் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஒரு டியூனிக் மாதிரி மேல ஒரு கோட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவான் அவன், உன்னை எதுக்காக எடுப்பாங்கன்னா, ஏதாவது கடன் வாங்கியிருப்பான், ஏதாவது ஏதாவது ஒரு ஏதாவது இது ஒரு விஷயம் இருக்கும். பொதுவா இந்த ரோம போர் செய்வர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. வரி வசூலிக்கிறவங்க இவங்க எல்லாம் இதை பண்ணுவாங்க. அதை எடுக்க போவாங்க. அதே மாதிரி ஒரு மைலுக்கு கூப்பிட்டா இன்னொரு மைலுக்கு போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம காமனா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ப்ராவர்ப்ஸா யூஸ் பண்றோம். பாத்துக்கோங்க இன்னும் எந்த அளவுக்கு அது கலாச்சாரத்துல மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. சோ அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவன் ரோம போர்ச்சையர் தன்னுடைய ஆயுதங்களை சுமந்து செல்லும் பொழுது கூட என்ன பண்ணுவான், ரொம்ப தூரம் போவான், அந்த காலத்துல நடந்து தானே போக வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இங்க யாராவது ஒருத்தர் அங்க பார்த்தான்னு சொன்னா அவன் கையில கொடுத்து நீ இதை சுமந்துட்டு வான்னு சொல்லி கூட ஒரு மைல் தூரம் கூட்டிட்டு போவான். இதுக்கு 2 மைல் தூரம் கூட்டிட்டு போ, 2 மைல் தூரம் கூட போ அப்படின்னு சொல்லி சொல்றதையும், உன்கிட்ட கேட்கிற எவனுக்கும் கொடு, இல்லன்னு சொல்லாத. சோ வாட் டஸ் இட் இம்ப்ளை? சோ ஒருவேளை இன்னைக்கு நம்மள யாரும் அப்படி சொல்ல போறது இல்ல, இன்னைக்கு யாரும் நம்மள வந்து கூட்டிட்டு போக போறது இல்ல அப்படின்னா, அப்படின்னா எல்லாத்துக்கும் அவன் சொல்ற எல்லா காரியத்தையும் நான் உபயோக பண்ணணுமா அப்படின்றது அப்படின்னா, ஆண்டவர் இதை ஏன் சொல்றாரு அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நான் சொல்ற விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பொதுவா சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படியே டைரக்டா அப்படிலாம் எடுப்போம். ஆண்டவர் என்ன என்ன சொல்ல விரும்புறாரு, ஆண்டவர் சர்மன் ஆன் த மவுண்ட்ல அல்ல மத்திய அதை வடிவமைக்கும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மேபி ஆண்டவரத்தோட நிறைய பேசிருக்கலாம், நான் அப்படிதான் நினைக்கிறேன். மலையில உட்கார்ந்து இந்த 3 அதிகாரத்தை தான் பேசினாருன்னு சொல்லி நான் நினைக்கல. மத்தேயு ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த அந்த திருச்சபைக்கு, அந்த ஏர்லி கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு தேவையான என்னது ஒரு சில முக்கியமான ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி, ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி இந்த 2-3 இதை அவருக்கு மர்டர் அலட்ரி எல்லாம் எடுக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டோராவை அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, மச் ரெஸ்பெக்ட், ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து வாசிச்சு, அதை திரும்ப திரும்ப சொல்லி, திரும்ப திரும்ப அதை ரிசைட் பண்ணி, அதை வந்து கேட்பாங்க உட்காந்து. சோ எதுக்காக அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை ஏன் மத்தேயு வந்து முதலாவது இந்த டோராவை குறித்த ஆண்டவர் சொன்ன இந்த விதி வரையறைகளை, இந்த டெபினிஷன்ஸ் இல்லாட்ட இந்த
ரீடெஃபினேஷன்ஸ், மறுவரையறைகளை முக்கியப்படுத்தி இங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சோராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது டெம்பிள், அடுத்தது டோரா. சோ இந்த டோராவை வாசிக்கும் பொழுது அப்படிதான் கிங்டத்தை கொண்டு வர முடியும், அப்படிதான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும், அப்படிதான் கடவுளை இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும்ன்றதான் தோராவை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். ஈவன் அந்த ஸ்கிரைப்ஸ் வந்து வேத பாரகர்கள் அந்த தோரா வந்து ஒன்ன இன்னொன்னா காப்பி பண்ணும் பொழுது அதுக்காக தனியா ட்ரெஸ் பண்ணி குளித்து, அதே மாதிரி அந்த யெகோவான்ற வார்த்தை வரும் பொழுது எழும்பி நின்று, ஸோ தே கிவ் மச் ரெஃபரன்ஸ். ஒரு பயபக்தியோட இருப்பாங்க, நம்மள மாதிரி கேஷுவலா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தோராவை நீங்க வாசிக்கிறது இல்ல, அதை கேட்கறது இல்ல, அது மூலமா தான் காட்ஸ் கிங்டம் வரப்போகுது. ஏன்னா அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் தோரா தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஹெவனையும் எர்த்தையும் யுனைட் பண்றது. அதனால அவங்க ரொம்ப பயபக்தியோட இருப்பாங்க. அது வந்து யாக்கோபின் ஏணி போன்றது. யாக்கோபு பார்த்தா இல்லையா ஒரு சொப்பனத்துல ஏணி வானத்துக்கு பூமிக்கு நடுவா வச்சிருக்கிறது. அவங்க பார்த்தது என்னன்னா, மோசையினால் கொடுக்கப்பட்ட அந்த தோரா அப்படின்றது வந்து அதை வாசிக்கும் பொழுது பரலோகம் அப்படியே இறங்கி வர்றது மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ அது வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ். கடவுளுக்கு முன்னாடி, கடவுளுடைய சமூகத்துல, கடவுளுடைய பிரசன்ஸ்ல நிக்கிறது அப்படின்றத பத்தி ரொம்ப அவங்க கவனமா இருப்பாங்க. சோ அதனால அவர் இந்த விளக்கத்தை எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, எப்பா தோராவை வாசிக்கிறது கேட்கறது ஹெவனான எர்த் இல்ல, தோராவை சரியாக புரிந்து கொண்டு கடவுளுடைய ராஜ்யத்தை பூமியில கொண்டு வர்றது அப்படின்றது அதை பிராக்டிக்கலா வாழ்றது, பிராக்டிக்கல் லிவிங். அதனாலதான் ஆண்டவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அது அவங்க அவங்க நடைமுறை எக்ஸாம்பிள்ஸோட சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு அப்படி யாரும் கிடையாது. நம்மள யாரும் வந்து நீ ஒரு மைல் தூரம் எனக்கிட்ட என்னைய கொண்டு வா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. நம்ம ஆண்டுடைய கிருபையினால, ஆண்டுடைய ராஜ்யத்தினாலதான் இதெல்லாம் மாற்றம் வந்துச்சு. ஆண்டோடைய வார்த்தையினாலும் வேதத்தினாலதான் இந்த மாற்றம் எல்லாம் வந்துச்சு. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த மாற்றங்களை பெற்றிருக்க முடியாது. சோ டிட் ஃபார் டேட் தான் அன்னைக்கு யூதர்கள்ட்ட இருந்த கொள்கை. அதுக்குதான் அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க டோன்ட் டூ இதுதான் அர்த்தம். அதுக்காக ஒருத்தன் வலது கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை போய் நான் பாரு என்னை அப்படின்னு சொல்லி காட்டணும்ன்றது அர்த்தம் கிடையாது. அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அவங்க பிராக்டிக்கலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உடனே ரோமனை பகைக்காத, நீ இமிடியட்டா ரோமனை பகைக்காது. கிங்டம் ஆஃப் கார்டை நீ கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா, நீ ரோமன்ஸை நேசிக்கணும். சோ தட் இஸ் த திங். நீ பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கிங்டம் ஆஃப் காட் அங்க வராது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய நேரம் இந்த ஜாதிகள் குறித்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது பொதுவாக இன்னைக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களும் கூட இதுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்டி ஆன்டி பிராமினிசம். அதாவது என்ன சொல்றது, ஓகே ஒரு காலத்துல நிறைய காரியங்கள் இருந்துச்சு, உண்மைதான். ஆனா ஆண்டவர் நம்மளை இதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஈவன் டு லவ் எவ்ரி ஒன். உன்னை அடிமைப்படுத்தினவன் அதான் ரோமர்கள். அவங்க அடிமைப்படுத்தினவங்களுக்கு நீ என்ன பண்ணு, யூ லவ். நீ அவனை அதான் அதுக்கு அர்த்தம். அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி நீ என்ன செய்யாத, நினைக்காத. சோ அதான் அதனுடைய அர்த்தம். சோ வந்து இன்னைக்கும் கிறிஸ்தவம் இதை சரியா புரிந்து கொள்ளாததுனால நிறைய நாள் இந்த ஆன்டி பிராமினிசம் ரொம்ப டாமினேட் பண்ணுது. ஒருவேளை ஜஸ்டிஸ் தேவைதான், எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும், எல்லாரும் சமமாக கருதப்படணும். ஆனா அதுக்காக அந்த இந்த டிட் ஃபார் டேட் பண்றது அப்படின்றது கிங்டம் ஆஃப் காடோட பிரின்சிபிள் கிடையாது அப்படின்றத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சோ வந்து அடல்ட்ரிக்கு அடுத்ததா டிட் ஃபார் டேட்டை பத்தி ஆண்டர் சொல்றாரு. சோ இத பிராக்டிக்கலி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னது, நம்மை ஒடுக்குறவர்களுக்கு எதிராக புரட்சி பண்றது இல்ல, அவங்களுக்கு சர்வ் பண்றதுதான் என்னது கடவுள் நம்மை அழைத்திருக்கிறது, கிறிஸ்டியன்ஸ் அழைத்திருக்கிறது. சோ இது பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது ரோம சாம்ராஜ்யத்தில் எப்படி நடந்துன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த இந்த நிருபங்கள் காஸ்பல்ஸ் நற்செய்தி எல்லாம் வாசிச்சவங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நற்செய்தின்றது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு. ஆனா மத்தேயு நற்செய்தியை வாசிச்ச கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஈவன் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் இவங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸை பிடிச்சி ஜெயில கொண்டு போட்டிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனா இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ரோமன் சோல்ஜர்ஸ் பிஹேவ் பண்றதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ரோமன் சோல்ஜர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஜெயில்கள்ல அடிமை ஸ்லேவ்ஸ் அடிமைகளா இருக்கிறவங்க எஜமான்களுக்கிட்ட பிஹேவ், அதான் பவுல் அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். மேபி அது வந்து பைபிள் வந்து ஸ்லேவரி என்கரேஜ் பண்ணுது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த கிங்டமோட வியூ அப்படின்றது, அல்ல கிங்டமோட கொள்கை அல்லது கருத்து அப்படின்றது வந்து
இட் இஸ் நாட் த்ரூ எனது வயலன்ஸ், இட் இஸ் நாட் த்ரூ டிக் ஃபார் டட், பதிலுக்கு பதில், அடிக்கு அடி, உதைக்கு உதை, அப்படி கிடையாது. இட் இஸ், அது எப்படி கிங்டம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா பை எனது லவ்விங், பை சர்விங் வித் லவ். ஸோ அது மூலமா அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததான் அதை தொடர்ந்து தான் வருது, லவ் யுவர் நெய்பர் 43ஆம் வசனத்துல. இது நமக்கு நல்லாவே அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்றுதான். ஸோ நல்லா இதுல ரொம்ப போக விரும்பல. அது அழகா சொல்ற, லவ் யுவர் எனிமீஸ் அண்ட் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பெர்சிக்யூட் யூ. ஸோ உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ மே பி சன்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் இன் ஹெவன். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களா. இன்னைக்கு நம்ம ஏன் இதெல்லாம் அதிகமா பேசுகிறதே கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம ஆண்டோடைய பிள்ளை ஆகணும்னா இயேசு கிறிஸ்து சுவாசிக்கணும், இதெல்லாம் சொல்றோம், நல்லதுதான். நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் பைபிள்ல நான் பணத்துல போட்டு காமிச்சது மாதிரி ஒரு சில பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ஒரு என்ன சொல்றது, அஹ், அஹ், பெரிய ஒரு பிக்சர், அந்த பிக்சர்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் நம்ம இதுக்குள்ளே சுத்தி சுத்தி வரோம். அதான் அடிக்கடி என்டி ரைட் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார். என்டி ரைட் அப்படின்ற பைபிள் ஸ்காலர் அழகான ஒரு வேர்டை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து we have என்ன என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து, paganized அவர் சொட்டீரியாலஜி, சொட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியும் சொட்டீரியாலஜி அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பை குறித்த காரியம். ரட்சிப்பு, சொட்டீரியாலஜினா சால்வேஷன் ரிலேட்டட். சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேகனைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்லுவாரு. அதாவது பேகனைஸ் பண்றது என்ன அர்த்தம், எப்படி புறையினத்தார் மத்தியில இருந்துச்சோ கொள்கை, அந்த கொள்கையை நம்ம எங்க கொண்டு வந்துட்டோம், நம்முடைய ரட்சிப்புக்கு கொண்டு வந்துட்டோம். நம்முடைய ரட்சிப்பு அப்படின்றது என்னது, வானத்தையும் பூமியும் இணைக்கிறது தான் நம்முடைய ரட்சிப்பு அப்படின்றது. பட் நம்ம அதை எப்படி பண்ணிட்டோம், மற்றவங்களுக்கு தான் உண்டு. என்னது, முஸ்லிம்ஸ்ட கேட்ட சொல்லுவாங்க, எப்படியாவது பரலோகத்துல போய் அல்லது என்னது ஹெவன்ல போயிட்டு அங்க போய் நல்லா ஜாலியா நிறைய பேரோட சந்தோஷமா இருந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மற்ற ஒவ்வொருத்தரையும் கேட்டா சிவபதத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பட் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அங்க போயிடணும் அப்படின்றது கிடையாது, இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும் கிடையாது. அதனால இன்னைக்கு நிறைய இமயமலையில போய் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற பேர்ல இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஆடுறதும் பாடுறதும், இமயமலையில போய் தவம் இருக்கிறதும் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் பேகனிசம், அது வந்து புறையினத்தாருக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி அப்படி மாறி போச்சு. கிறிஸ்டியானிட்டி நேர் ஆப்போசிட். கிறிஸ்டியானிட்டி என்னது, கடவுள் பூமியை நேசிக்கிறார், பூமியை புதிதாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், பரலோகம் பூமியில இறங்கி வரணும் அப்படின்னு சொல்றதுதான் கிறிஸ்டியானிட்டி. பட் நம்ம அதை பேகனைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஒரு சில வசனங்களை அங்கங்க இருக்கிறத என்ன பண்றோம், பிடிச்சு வச்சுட்டு அதுதான் கிறிஸ்தவம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கோம். சோ எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சத்துருக்களை நேசிச்சின்னு வச்சுக்கிய, நீ அப்ப யாரா இருப்பா, பரலோகத்துல இருக்கிற உன் பிதாவுக்கு நீ என்ன பண்ணுவா, புத்திரனா இருப்பா. சோ மலை பிரசங்கத்துல வாட்சி பாருங்க, யார் தேவனுடைய புத்திரர், அதான் நம்ம முதல்ல பியாட்டிடியூட்ஸ்ல அல்லது பாக்கிய வசனங்கள்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆஹ் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரா இருப்பா, தேவனுடைய புத்திரன். சோ சன்ஸ் ஆஃப் காட் யாரு, சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற அந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பீஸ் மேக்கர்ஸுக்கு கிடைக்கும், சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு கிடைக்கும். சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற அந்த பிரிவிலேஜ் யாருக்கு கிடைக்கும், சத்துருக்களை நேசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு கிடைக்கும். ஏன், பிகாஸ் சன்ஸ் ஆஃப் காட் மூலமா தே ஆர் என்னது, ரெப்ரசென்டிங் த இமேஜ் ஆஃப் காட். அதனால அடுத்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது, நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க யார போல இருப்பீங்க, பிதாவை போல இருப்பீங்க. அவர் என்ன பண்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும். இன்னைக்கு நமக்கு பெரிய கொஸ்டின் என்ன, அப்படிதானே இல்லையா? அன்னைக்கு ஏன் மிஷினரிஸ் வந்து நல்லா யோசிச்சு பாருங்களா, சாதி மத ரிலிஜியன் எதையுமே பார்க்காம ஸ்கூல்ஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு படிக்க வச்சாங்க தெரியுமா, இதனாலதான். நல்லோர் மேலும் தீயோர் மேலும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக போக எல்லாம் அப்ப கலாச்சாரத்தை பாதிச்சாங்க. பட் இன்னைக்கு என்ன என்ன பண்றோம், we see so many என்னது என்னது we have so many என்ன சொல்றது, லிமிடேஷன்ஸ், நிறைய லிமிடேஷன்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். பட் அங்க பாருங்களா, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாரு, சூரியனை உதிக்க பண்றாரு, மழைய பெய்ய பண்றாரு. சோ நீங்களும் அதே மாதிரி இருங்க. சோ உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், இல்லையா? உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிச்சா என்ன பிரயோஜனம், அவங்க பாவிகளும் அப்படி செய்யறாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படி பண்றாங்க, உங்க சகோதரர்களை மட்டும் நீங்க வாழ்த்துனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஏன் பேகன்ஸும் அப்படி பண்றாங்க. யாரு பேகன்ஸ் தான் ஆண்டவர் அங்க மீன் பண்றது. அன்னைக்கு அவங்களை சுற்றி இருந்த கிரேக்கர்கள், ரோமர்கள், கிரேக்க கலாச்சாரத்தின்படி அவங்க ஒருத்தர் வாழ்த்திக்கிடுவாங்க.
ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை வெறுக்கிறவங்கள கூட என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. அவங்கள நீங்க நேசிங்க. சோ தட் மேட் த டிஃபரன்ஸ். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை முழு கிறிஸ்தவமும் எப்பவும் சரித்திரம் ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணுச்சான்னு சொல்ல முடியாது. பட் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இத இந்த மாதிரி ஒண்ணு, அதாவது சத்ருவையும் நேசிக்க முடியும், ஆஹ் தனக்கு தனக்கு தன்னோடு கூட இல்லாதவனே என்ன பண்ண முடியும், நேசிச்சு அவனுக்கும் சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத உலகத்துக்கு காண்பித்தது கிறிஸ்டியானிட்டி. ஸோ அதுக்கு மிஷினரிஸ், அதுல வந்து மறுக்கவே முடியாது. இதை நீங்க சரித்திரத்துல எங்க போய் தேடி பார்த்தாலும் என்ன பண்ண முடியாது, வேற எங்கேயுமே. நீங்க மேபி இத மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, இத மாதிரி சரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பட் கிறிஸ்துவுக்கு முன் அப்படிப்பட்ட ஒன்றை நீங்க என்ன நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பிகாஸ் அதுதான் என்னது ட்ரூ கிங்டம் ஆஃப் காடோட பிரின்சிபிள். சரி, ஸோ இதோட ஆண்டவர் மொத்தையும் அந்த அந்த பகுதியை முடிச்சுட்டு, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6 முறை என்ன சொல்றாரு, யூ ஹாவ் ஹியர்ட், யூ ஹாவ் ஹியர்ட், யூ ஹாவ் ஹியர்ட் அப்படின்னு சொல்லி 6 தடவை சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு நேரா கடந்து போறாரு. என்ன பாட்டு நேரா கடந்து போறாருன்னா, அடுத்து யூதர்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா டோரா. அடுத்தபடியா அவங்களுக்கு சில ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தோராவை கேட்கறது, கேட்கணும் கேட்கணும் கேட்டுட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சில பிராக்டிசஸ் பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும். பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். சோ இது எல்லாமே நீங்க என்ன கான்டெக்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன கான்டெக்ட்ல வச்சு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிங்டம் ஆஃப் காட பூமியில கொண்டு வர்றதுக்கு, இல்லாட்டா தங்களுடைய ஆளுகையை பூமியில கொண்டு வர்றதுக்கு, தேவனுடைய ஆளுகையை பூமியில கொண்டு வர்றதுக்கு கடவுள் தங்களை எப்படி பயன்படுத்துவார், தங்கள் மூலமா எப்படி கொண்டு வருவார், எப்படி இருந்தா கொண்டு வருவாருன்னு அவங்க நினைச்சு செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம், சில விஷயங்கள். சோ அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு சில காரியங்களை சொல்றாரு. அதுல முக்கியமான 3 முக்கியமான காரியங்களை சொல்றாரு. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, என்னது, சேரிட்டி, இல்லாவிட்டால் கிவிங் டு த நீடி. சோ இது இருந்துச்சு. யாருக்குள்ள இருந்துச்சு, யூதர்களுக்குள்ள இது ஒரு வழக்கமா இருந்துச்சு. சோ நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஆண்டவர் என்ன திரும்ப திரும்ப தோரால திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாரு, நீ வந்து இறங்கணும், ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்லாம் நீதிமொழிகள் எல்லாம் இருக்குது. சோ அவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் செஞ்சு செய்வாங்க. இது இது ஒரு பிராக்டிஸ் அவங்க கண்டிப்பா பண்ணணும். யூதர்கள் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனா ஆண்டவருங்க இங்க அதை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா ரொம்ப அருமையா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பி கேர்ஃபுல். நல்லா கவனிங்க. ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை ஒரு முறை வாசிக்கலாம் தமிழ்ல. 6 அதிகாரம் 1 வசனம். 6:1. ம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஆ, செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஓகே. 2 விஷயத்த சொல்றாரு, நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஹ், ஒண்ணு, இது 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 வந்து எல்லாமே அவங்க வந்து எதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிங்டம் கிங்டம் நமக்கு கிடைக்கணும். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவங்களுக்கு என்ன கிடைச்சிடணும், கிங்டம் கிடைச்சிடணும். சோ கிங்டம் எப்ப கிடைக்கும் எங்களுக்கு, நாங்க எப்போ எங்களை டார்ச்சர் பண்ணவங்கள, எங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாத்தையும் நாங்க எப்போ திருப்பி கஷ்டப்படுத்த போறோம், அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒழுங்கா என்ன பண்ணணும், ஆஹ் தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, போதிக்கிறாங்க. ஆஹ் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பி கேர்ஃபுல் எதுக்கு, மனுஷர் முன்பா நீங்க வந்து தான தர்மங்களை பண்ணுங்க, பட் பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருங்கள். எதுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அதான் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, டூ யுவர் ஆக்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஸோ அதனாலதான் நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அவங்களுக்கு வந்து ஒண்ணு தோரா அவங்க அப்சர்வ் பண்றது, இன்னொன்னு சில ஆக்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அவங்க வச்சிருந்தாங்க. எப்படி, தங்கள் கடவுளுடைய மக்கள், தாங்கள் கடவுளுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள், தங்கள் மூலமாக தான் கடவுள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அப்படின்றதுக்கு அவங்க சில செயல்களை வச்சிருந்தாங்க. அதுல உள்ள செயல்களை தான் இங்க என்ன பண்றாருன்னா வரிசையா மத்திய வந்து வருஷப்படுத்துறாரு, ஒரு சில இதை வருஷப்படுத்துறாரு. சோ இந்த ஆக்ட்ஸ வந்து அவங்க பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க, எதுக்காக அப்படின்னா ரிவார்டு கிடைக்கும்ன்றதுக்காக தான். அதுவும் அதையும் ஆண்டவர் சொல்றாரு, தப்பு இல்ல, ரிவார்டு அவங்க எதிர்பார்த்தது தப்பு இல்ல, அவங்க அந்த ஆக்ட்ஸ பண்ணது தப்பு இல்ல. ஆண்டவருங்க அதை ரெண்டையுமே என்ன செய்யல, தப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல, சொல்லல. ரிவார்டு எதிர்பார்த்தாங்க,
ஒரு சில செயல்களை அவங்க செஞ்சாங்க. என்ன செயல்கள்? நற்கிரியைகள், இல்லாவிட்டால் நீதிக்கான கிரியைகள். தங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க, உடன்படிக்கையின் பிள்ளைகள், தங்கள் மூலமா தான் கடவுளுடைய ராஜ்யம் வரும் இப்படின்றத அவங்க என்ன பண்றதுக்காக, ப்ரூவ் பண்றதுக்காகவும் கடவுளுடைய ராஜ்யத்தை தங்கள் மூலமா வர வைக்கிறதுக்காகவும் சில கிரியைகள் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அதை செஞ்சது தப்பு கிடையாது. அதுக்காக அவங்க ரிவார்டு எதிர்பார்த்ததும் தப்பு கிடையாது. அவங்க என்ன ரிவார்டு அவங்க எதிர்பார்த்தாங்க? என்ன ரிவார்டு எதிர்பார்த்தாங்க? they were expecting for the kingdom of God to come. சோ அதை நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அவங்களுடைய இதையெல்லாம் செய்யறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கிடைக்கணும்? கடவுள்கிட்ட இருந்து கடவுளுடைய ராஜ்யம் வரணும். கடவுளுடைய ராஜ்யத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? பங்கு கிடைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரிவார்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ரிவார்டு அப்படின்றது வந்து ஆண்டவர் வந்து நமக்கு தருவார் அப்படின்றது நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதுல தப்பு இல்லை. ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப அந்த ரிவார்டை பத்தி சொல்றாரு. மேபி நரகத்தை பத்தி நம்ம பார்த்தோம், அது பனிஷ்மெண்ட். ஆனா இன்னொரு பக்கம் ரிவார்டை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. சோ ஒரு யூதனுடைய மனதுல இந்த ரிவார்டு, என்ன ரிவார்டை பத்தி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பலமுறை அங்க பார்த்த மாதிரி, இந்த வர இருக்கிற அந்த ஏஜ்ல, வரப்போகிற அந்த காலத்திலே, இந்த ஏஜ் டு கம், அவங்க வந்து தே வில் பி என்னது, கிரேட் அண்ட் தே வில் பி பிக். இட் இஸ் நாட், இந்த ரிவார்டு என்ன கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிவார்டு என்ன கிடையாது? கோயிங் டு ஹெவன் கிடையாது. ஒரு யூதனுடைய மைண்ட்ல இந்த ரிவார்டு, இந்த பிரதிபலன், கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பலன் அப்படின்றது வந்து பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. ஆனா அது என்னது? இந்த உலகத்துல வரப்போகிற அந்த காலத்திலே, வர இருக்கிற அந்த வாழ்விலே, அந்த மறுமையிலே, வாட் எவர் இட் மே பி, அதுல they will be great. they will be given என்னது, ஸ்பெஷல் ரோல்ஸ், ஸ்பெஷல் ரோல் அவங்களுக்கு கொடுக்கப்படும், அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கப்படும். ஸோ இதுதான் அவங்க ரிவார்டுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே எல்லாமே அதை எதை மீன் பண்ணி அப்படின்னு சொன்னா, அந்த கிங்டம் ஆஃப் காட்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இறையரசுல, இல்லாட்டல் வர இருக்கிற அந்த ராஜ்யத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அகைன் திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெவன். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் அதையும் தப்புன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சப்போஸ் இந்த காலத்துல உங்களுக்கு ரிவார்டு வேணும், கிங்டம் ஆஃப் காட்ல உங்களுக்கு அதற்கான பலன், பிரதிபலன் வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்கிறவைகளை எப்படி எச்சரிக்கையா இருங்கள். ஆஹ் மனுஷர் காண வேண்டும் என்று, சீன் பை மென். இல்ல கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து ஆஹ் மனிதனுடைய ஒரு பெரிய ஒரு டெம்டேஷன், பெரிய ஒரு சோதனை, பெரிய ஒரு, ஆண்டவர் வந்து இந்த பெரிய மனுஷனுடைய ஒரு பெரிய வீக் பாயிண்ட் டச் பண்றாரு. அந்த வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, சீன் பை மென். நிறைய இன்னைக்கு செய்யறாங்க, நிறைய இன்னைக்கு செய்யறாங்க. பட் வாட் இஸ் தி இன்டென்ஷன், வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் தட்? இதை வந்து நான் ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒருவேளை 2-3 விஷயங்கள் சொல்லி இருக்குது, சேரிட்டி, ஃபாஸ்டிங், ப்ரேயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா நம்ம இதை எத்தனை விஷயங்களுக்கும் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செய்யற எந்த நற்கிரியைகளுமே செய்யறது தப்பு இல்ல. உள்ள சிலரும் மனுஷங்களை அதை பாக்குறதும் தப்பு இல்ல, பாப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு சொல்ல வர்றது அவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லல. பார்த்தா நீங்க அவங்க உங்களுக்கு நீங்க செய்யற நற்கிரிகளை பார்த்தாங்கன்னா பலன் அடைஞ்சு தீர்ந்துருவாங்கன்னு சொல்லல. ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஃப் யூ டூ so that, அல்லது டு பி சீன் பை தம், மனிதர்கள் பார்க்கணும்னு சொல்லி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரிவார்டு கிடையாது. அதே மாதிரி அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுலதான் நீ வந்து ஏழைகளுக்கு செய்யும் செய்யும் பொழுது என்ன பண்ணாத, நீ அத அத வந்து ட்ரம்பட்னால அனௌன்ஸ் பண்ணாத அப்படின்றதெல்லாம் அங்க சொல்றாரு. சோ அதே மாதிரி உன் வலது கை, உனக்கு இடது கை என்ன செய்யக்கூடாது, உன் வலது கை கொடுக்கறது என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சோ தட் யூஆர் கிவிங் மேபி இன் சீக்ரெட். சோ அந்த சீக்ரெட்ல இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சீக்ரெட் இருக்கணும்னா வெளியே தெரியவே செய்யாதுன்னு இல்ல, அப்கோர்ஸ் தெரிய வரலாம். பட் உன்னோட இன்டென்ஷன் ஃபுல்லா என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னை யாரும் பார்க்க கூடாது, மனுஷன் பார்க்கறதுக்காக இல்ல,
என் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா பார்க்கும்படியாய். So this should be our motive. This should be our motive. So இத வந்து ஒருவேளை நீங்க இத வந்து உண்மையிலே சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம், நிறைய ஒரு நிறைய ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட நம்மளையும் விதிவிலக்கல்ல செய்யலாம். ஆனா ஒரு ஹோலி ஸ்பிரிட்டால டொல் பண்ற ஒரு ஒரு கிறிஸ்டியனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கேரக்டரை, எந்த கேரக்டரை மனுஷன் பார்க்கிறதுக்காக கிடையாது அப்படின்ற ஒரு கேரக்டரை டெவலப் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், என்ன சொல்றது, ஆண்டவர் கொடுக்குற இங்க ஒரு எச்சரிக்கை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் இங்க சொல்றாரு, அப்படி நீ செய்யல அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன என்ன ஆயிடுச்சு, உன்னுடைய பலனை நீ என்ன பண்ணியாச்சு, அடைந்து தீர்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் உனக்கு என்ன கிடையாது, நீ செஞ்சது ஓகே தான், செய்ய வேண்டாம்னு சொல்லச்சு, பட் உனக்கு ரிவார்டு கிடையாது. சோ பரலோகத்தில் இருக்கிற பிதால இருந்து உனக்கு, பிதாட்ட இருந்து உனக்கு என்ன கிடைக்காது, ரிவார்டு கிடைக்காது. எப்போ மனுஷங்க 4 பேர் உன்னை பிரைஸ் பண்ணுவாங்க, இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்ற அந்த பிரைஸோட என்ன பண்ணி போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ இதுல இந்த உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச பகுதி தான், அதனால நான் ரொம்ப அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ அதே மாதிரிதான் ஜெபம். ஜெபமும் என்ன பண்ணு, நீ சீக்ரெட்ல பண்ணுன்னு சொல்றாரு, வெளியே பார்க்கணுன்றதுக்காக. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க மாயக்காரரை போல நீ என்ன பண்ணாத, அவங்க ஜெபாலயங்களை நிப்பாங்க, தெரு ஓரங்கள்ல நின்று ஜெபம் பண்ணுவாங்க. சோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பண்றது தப்புன்னு சொல்லல. அப்கோர்ஸ் வி கேன் ப்ரே எனிவேர் எவ்ரிவேர், நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுக்கு 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 எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்குது. ஆனா அந்த எண்ணம், நம்ம எண்ணம் வந்து அப்படி இருக்கக்கூடாது. சோ அந்த கதை தான் சொல்ற, நீ போய் உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீ வந்து கதவுகளை அடைச்சிட்டு நீ ஜோம் பண்ணு, அப்போ உன் பிதா என்ன பண்ணுவாரு, வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார். சோ அகைன் அண்ட் அகைன் ஆண்டவர் இங்க சொல்ல வரும் வரது என்ன அப்படின்னு சொன்னா, யுவர் மோட்டிவ் ஷுட் பி ரைட், யுவர் இன்டென்ஷன் ஷுட் பி ரைட். எதுக்காக நீ செய்யற எந்த காரியமும் ஏதோ எதை பொறுத்து இருக்கணும், பிதா, அது தேவன் என்ன பாக்குறாரு அவருக்காக அப்படின்ற ஒரு உணர்வோடு கூட நீ அதை என்ன செய்யணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ அப்படின்னா இந்த ரிவார்டு என்னது அப்படின்றத மட்டும் நான் லைட்டா சொல்லி நான் இன்னைக்கு உள்ளதை நான் முடிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் போன வாரம் ஹெல்ல பத்தி சொன்னேன். சரி, இப்போ இந்த ரிவார்டு தான் அப்படின்னா என்னது, நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்க தான் சொல்லிட்டீங்க, பர்வத்துல போய் கிட்டாரு வீணெல்லாம் நம்ம வாசிப்போமா அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க, பைபிள் அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டீங்க. பட் அப்போ என்ன ரிவார்டு தான் நமக்கு இருக்குது? பூமி ஆஹ் ஆஹ் அப்படின்னா பூமியில நமக்கு என்ன ரிவார்டு தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். So, நம்ம ரிவார்டுக்காக எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆண்டவர் வந்து அப்படி தப்புன்னு சொல்லல. அவர் வந்து பருவத்தில் இருக்கிற பிதா உனக்கு என்ன பலன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ண சொல்றாரு, அவரு இதெல்லாம் செய்ய சொல்றாரு. சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரிவார்டு அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஈவன் அவங்க தேசத்திற்காக, அவங்களுக்காக, அவங்க மக்களுக்காக அவங்க ரத்த சாட்சியை கூட மறைச்சிருக்கிறாங்க. மக்களுடைய யுத்தம் இதெல்லாம் வாட்ச் பாத்தீங்கன்னா, மேக்கபீஸோட வார் இதெல்லாம் வாட்ச் பாத்தீங்கன்னா, அவங்க ரத்த சாட்சிகளா கூட என்ன பண்ணிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. சோ எது என்ன நோக்கத்தோட அப்படின்னு சொன்னா, தேர் ரிவார்ட் அந்த ஏஜ் டு கம், இல்லாவிட்டா இறை அரசுல கிடைக்கக்கூடிய ரிவார்டு. அதுலயும் முக்கியமா என்ன ரிவார்ட், அந்த ரிசரக்ஷன் டேல கிடைக்கக்கூடிய ரிவார்ட். சோ இது வந்து நிச்சயமாக நமக்கு இருக்குது. சோ அதனாலதான் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல அங்க வந்து பேதுரு அவரை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா, நியாயமான ஒரு கேள்விதான். 19ஆம் அதிகாரம் 27 ஏன்னா ஏன் நான் மத்திய எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அத அந்த ரிவார்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ற பதிலையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க விரும்புறேன். மத்திய 19ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்களானு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷ்குமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். ஓகே, போதும். சோ ஆண்டவர் வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பேதுரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? எங்களுக்கு, நாங்க எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றுறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ இங்கதான் ரிவார்டை பத்தி கேட்கிறான். ரிவார்டு ஏற்கனவே ரோமன்ஸ் படிக்கும்போது ரிவார்டு பத்தி பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பொதுவா ரிவார்ட்னாலே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கோயிங் டு ஹெவன் அப்படின்னு நினைக்கிறோம்.
பட் ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அட் த ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ், இங்கிலீஷ் அழகா இருக்கு, மறுஜென்ம காலத்திலேயே நாங்க போட்டிருக்கு, பட் ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ். சோ ஆண்டவர் இந்த ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ் எப்ப நடக்கும், எப்ப நடக்குது அப்படின்னா, அகைன் நம்ம இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பைபிள்ல வந்து ஒரு விஷயத்த நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லும் பொழுது. அதாவது இந்த ரினியூவல் அப்படின்றது வந்து இட் இஸ் அகைன் இந்த ரினியூவல் அப்படின்னு சொல்லக்கூடியது பைபிள் படி அல்லது புதிய ஏற்பாட்டு படி அல்லது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலும் பார்க்கும்போது இந்த ரினியூவல் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். நம்ம நினைக்கிற மாதிரி என்னது அவர் மேஜிக்கா ஒரு நாள் எல்லாத்தையும் ரினியூ பண்றது கிடையாது. இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் ரினியூவல். ஒரு நாள் அது ஃபைனலைஸ் ஆகும், அது ஒரு நாள் கிளைமேக்ஸ் ரீச் ஆகும், ஒரு நாள் அது நிறைவை அடையும், முழுமை அடையும். சோ அததான் பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ அதான் ரிசரக்ஷன். சோ ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஹ், என்னது மறுஜென்ம காலம் தமிழ்ல போட்டிருக்கு. பட் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான், எல்லாம் புதிதாக்கப்படும். எது? பூமி, வானம் எல்லாம் அழிஞ்சு இன்னொன்னு புதுசாகிறது இல்ல, இது எல்லாம் புதுப்பிக்கப்படும் ஒரு நாள். அந்த புதுப்பிக்கிறதை நோக்கிதான், இல்லாட்ட நம்ம அதுதான் இன்னொரு விதத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புதிய படைப்பு. So, அது நியூ கிரியேஷன் நோக்கி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். ஸோ கிங்டம் ஆஃப் காட் அல்லது கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது வந்து இட் இஸ் a நியூ கிரியேஷன். அது ஏற்கனவே கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இனாகிரேட் பண்ணிட்டாரு, அவர் தொடங்கி வச்சுட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா தொடங்கி வச்சுட்டாரு. பட் நவ் இட் இஸ் ப்ரோக்ரஸிங், அது முன்னேறி கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே வந்து விட்டது, ஆனா இன்னும் அது என்ன ஆக போகுது, முழுமை அடைய போகிறது. சோ அந்த ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ்ல இல்லாவிட்டால் ஆஃப்டர் ரிசரக்ஷன் அந்த அதையே நான் ரொம்ப சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுக்கொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் த ஃபியூச்சர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் ஃபியூச்சர்ல தான் அது நிறைவடையும். ஆனா அட் பிரசன்ட் இட் இஸ் தேர். பிரசன்ட்லயே நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய ஒரு அடையாளத்தை, அதனுடைய ஒரு சைனை நம்ம பார்க்க முடியும். அதாவது நீங்க நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நிறைய சயின்ஸை நம்ம பார்க்கிறோம், நிறைய அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம். என்னது? புதிய படைப்புக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிற அநேக காரியங்களை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஸோ இப்படி அஃப்கோர்ஸ் அது சயின்ஸ்ல பார்க்கலாம், அது டெக்னாலஜில பார்க்கலாம், அது ஆர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ கடவுள் படைத்த எல்லாத்திலும் அந்த புதிதாக்கப்படுகிறது அல்லது அந்த புதுப்பித்தல நம்ம என்ன செய்யலாம், பார்க்க முடிகிறது. ஸோ அது ரிசரக்ஷன் அப்போ அது என்ன ஆகும், நிறைவடையும் அல்லது முழுமையடையும். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அதாவது சொல்றாரு தூரத்திலே அது வந்து ஆக்சுவலா ஒரு என்னது, ஒரு ஹைப்பர் போல் அப்படின்னா கிரீக் லாங்குவேஜுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு தனித்தன்மை. அராமிக்கும் கிரீக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அராமிக் லாங்குவேஜும் இயேசு கிறிஸ்து காலத்துல பேசப்பட்ட மொழி அராமிக். அது அராமிக்கும் கிரீக்கும் ரொம்ப என்ன உண்டு, தொடர்பு உண்டு. ஹைப்பர் போல்னா ரொம்ப பெருசா சொல்லுவாங்க ஒரு விஷயத்த, அதை புரிய வைக்கிறதுக்காக அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக. இப்ப நம்ம ஒட்டகத்தின் காதலே ஊசி நுழையிறது அப்படின்லாம் பைபிள்ல சில காரியங்களை பார்ப்போம் இல்லையா. So அதே மாதிரி இது நூறத்தனையா அப்படின்னா என்ன, 100 ஃபோல்ட் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு வந்து என்ன உண்டு, நூறத்தனையாக. அதை மார்க்ல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நூறத்தனையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சகோதரர்கள், சகோதரிகள், வீடுகள் எல்லாமே நூறத்தனையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க வந்து மேபி இத மார்க்ல பார்க்கும்போது கொஞ்சம் கூட அத வித்தியாசமா பார்க்கலாம். வாசிங்களா மார்க்கு, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். 10:29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் ம், நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியனையாவது தகப்பனையாவது ம், தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையில் துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரினையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கவனிங்க. அங்க அழகா இங்க மார்க்ல கொஞ்சம் கூட தெளிவா இருக்கு. அப்கோர்ஸ் சேம் திங் தான். பிரசன்ட் ஏஜ், பிரசன்ட் ஏஜ், இன்னொன்னு ஏஜ் டு கம். ஸோ ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை நம்ம ஆக்சுவலா இது இதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஸ்டடியில
நான் விளக்கமா உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும். நம்ம இன்னைக்கு பொதுவா நம்முடைய தியாலஜி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஹ் நம்ம இப்போ சர்ச் ஏஜ்ல இருக்கோம். ஸோ சபையின் காலத்துல இருக்கோம். இது முடியும் போது ராப்சர் வரும். அப்புறம் ராப்சர் வந்த உடனே என்ன வந்துரும்? ட்ரிபுலேஷன் வந்துரும். பயங்கரமா உலகம் மோசம் ஆகி கஷ்டப்படும். ட்ரிபுலேஷன் அப்புறம் 1000 years 1000 வருஷம் அரசாட்சி இப்படி ஒரு லைன் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் பிப்ளிக்கலி அல்லது சரியான பிப்ளிக்கல் பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்படி கிடையாது. சரியான பிப்ளிக்கல் பேஸ் எப்படி அப்படின்னா, இம்மை, பிரசன்ட் ஏஜ், ஏஜ் டு கம், இந்த ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லேப் ஆகுது. நிறைய நேரங்கள்ல இது ஓவர்லேப் ஆகுது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சில காரியங்கள் நம்ம வந்து உலகத்துல நடக்கிறத கிறிஸ்டியானிட்டி மூலமா உண்டாயிருக்கிற இம்பாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, முடிஞ்சனா நீங்க இந்த புஸ்தகங்களை நிறைய வாங்கி வாசிங்க. முக்கியமா நான் விஷால் மங்கள்வாடியோட புக்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த திஸ் புக் சேஞ்ச் எவ்ரி திங், ஹவு என்னது பைபிள் மேட் இந்தியா, இந்தியாவை எப்படி பைபிள் உருவாக்குச்சு. ஸோ இந்த புஸ்தகங்கள்லாம் நீங்க திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டிய புக்ஸ். எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது அதை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும் இவ்வளவு தூரம் இந்த பிரசன்ட் ஏஜ்ல இந்த ஏஜ் டு கம் ஓவர்லேப் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். நம்ம எப்படி பாக்குறோம்? ஏஜ் டு கம்ல தான் எல்லாமே நடக்கும், இனி வரப்போகிற உலகத்துல தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது ரெண்டுலையும் நீங்க அனுபவிப்பீங்கப்பா. நீ எல்லாத்தையும் விட்டு வந்தா உனக்கு ரிவார்டு உண்டா? ரிவார்டு உண்டு. ஆனா இதுல உண்டு பிரசன்டேஜ் அண்ட் தி ஏஜ் டு கம். இதை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி பார்க்க கூடாது, ஜெனரலி ரெண்டுலயும் இருக்குது. அந்த ஏஜ் டு கம் அல்லது இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, மீனிங் இட்டர்னல் லைஃப்னா பரலோகத்துல இருக்கிற வாழ்க்கை இல்ல, லைஃப் டு கம், வரப்போகிற வாழ்வு. இந்த ரெண்டு வாழ்வுலையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப் ஆகுது. ரெண்டுலையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு? அதற்கான பலனை வச்சிருக்காரு. ஸோ மேபி அது எப்படி, அது எவ்விதமாக அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம செய்கிற நற்கிரியைகளுக்கு, நம்ம செய்கிற நீதியின் கிரியைகளுக்கு, கிறிஸ்துவின் நாமத்துக்காக, கடவுளுடைய ஆட்சிக்காக, கடவுளுடைய அரசுக்காக நம்ம செய்யற சின்ன விஷயம், மேபி நம்முடைய ஒர்க்ல நம்ம செய்யற சின்ன விஷயம், நம்முடைய படிப்புல நம்ம செய்யற சின்ன விஷயம், நம்முடைய அத கடவுளுடைய ஆட்சிக்காக, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக, நான் அதுல கடவுளுடைய ஆட்சி கொண்டு வரணும், அவங்க படைத்த உலகம் அப்படின்ற எண்ணத்தோடு கூட, வேதத்தின் அடிப்படையோடு கூட நம்ம அதை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது ஹேஸ் அ ரிவார்ட். என்ன ரிவார்ட் அப்படின்றது நமக்கு இப்ப தெரியாது. அதனாலதான் நான் அடிக்கடி அகைன் என்டி ரைட்டோட ஒரு அழகான அந்த எக்ஸாம்பிள நான் சொல்றது உண்டு உங்களுக்கு. நான் ஆன்லைன் ஸ்டடியில சொல்லியிருக்கேன்னு தெரியல, பட் இங்கே சகோதரருக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கதீட்ரல், பெரிய ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறாங்க. பெரிய பெரிய கதீட்ரல்ஸ் கட்டுவாங்க இல்லையா, அந்த கதீட்ரல்ல. ஸோ அப்போ ஒரு என்னது, கல் கல்களை கல்களை வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி கல்ல என்ன பண்றாங்க? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பெரிய கதீட்ரல் கட்டுறாங்க, அதுக்காக எனக்கு கையில ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கல்லை செதுக்கிறதுக்காக, ஜஸ்ட் பாலிஷ் பண்றதுக்காக. அவனுக்கு வேலை பாலிஷ் பண்றது, பாலிஷ் பண்ணிட்டே இருக்கிறான், பாலிஷ் பண்ணிட்டே இருக்கிறான். அதுக்கு ரிவார்டு என்னன்றலாம் அவனுக்கு தெரியாது. பட் அவனுக்கு ரிவார்டு என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பெரிய ஆலயத்துல இவன் பாலிஷ் பண்ண அந்த ஸ்டோன், அது எங்க எங்க ஷைனா மினிங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அதனுடைய உச்சியில. சோ அதான் அவனுடைய ரிவார்ட். ஹிஸ் ஒர்க் வாஸ் ரிவார்டு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், வெதர் அவர் நம்முடைய பிசினஸா இருக்கலாம், நம்முடைய டீச்சிங் ஜாபா இருக்கலாம், நம்முடைய ஒர்க் எதுவா இருக்கட்டும், அத கடவுளுடைய கிண்டத்தை நம்ம கட்டுறோம், கடவுளுடைய கிண்டத்துக்காக நம்ம செய்யறோம் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்யும் பொழுது, சர்மன் ஆன் த மவுண்ட் அடிப்படையா வச்சு நம்ம வாழும் பொழுது, நற்கிரியைகள் அப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்ம செய்யும் பொழுது, அதுக்கான ரிவார்டு வந்து இந்த ரினியூவல் வரும் பொழுது, அந்த ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ், பூமி அப்படியே புதிதாகும் பொழுது நம்ம ஒர்க் அங்க இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அதை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏதோ கிட்டார் வாசிப்போம், கீபோர்டு போடுவோம், அது அது ஒரு பக்கம், மேபி அது கூட நம்ம செய்யலாம். ஆனா அந்த ரினியூவல் ஆஃப் ஆல் திங்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க வில் பி சீவிங் அவர் ஒர்க். அதை நம்ம அங்க பார்ப்போம். அது அங்க அங்க ஷைன் ஆயிட்டு இருக்கும், அந்த புதிய பூமியில அல்ல புதிய வானத்துல. ஸோ இதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரிவார்டு. இந்த ரிவார்டுக்காக நம்ம போனோம் அப்படின்னா, பி கேர்ஃபுல் தட் என்ன பண்ணக்கூடாது, மனுஷர் பார்க்கணும் அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிவார்டு அங்க பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக எங்க பார்த்துருவோம்? இங்கே எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு அது கிடைக்காது. இது ரொம்ப ஹார்டு சொல்றேன், நமக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம எப்பவுமே வி நீட் என்கரேஜ்மெண்ட். மற்றவங்க நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு,
அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெயின் சுவாமி, ஒரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ், யார் அவரை எரித்து கொல்ற வரைக்கும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ அவருடைய பசங்களையும் எரித்து கொல்ற வரைக்கும் ஒரிசால இவ்வளவு பேரு, இவ்வளவு ஒரு இப்படி ஒரு குடும்பம் இருந்து ஊழி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. உலகத்துக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்றது தெரியாது. பட் சர்விங் த புவர் இன் என்னது, இன் சீக்ரெட்ஸ், ரகசியத்துல, மறைவுல செஞ்சுட்டு இருக்கிறது தான் உண்மையான கடவுளுடைய ராஜ்யம். அதுலதான் கடவுளுடைய ராஜ்யம் ஸ்ப்ரெட் ஆகுது. மேபி நம்ம வேலையில கூட அப்படிதான். யார் நம்மள பாக்குறா, யார் நம்மள அப்ரிஷியேட் பண்றா அப்படின்றத விட சீக்ரெட்ல நம்ம செய்யும் பொழுது அது உலகத்திலேயும் பலனை கொடுக்கும். இது இந்த பிரின்சிபிள் அது அங்கேயும் அப்ளை ஆகும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் புத்திரரா இருக்க உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மலை பிரசங்கத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருகிற காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏதோ கேட்டு விட்டு நாங்கள் போகிறவர்களா இல்ல ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு நாங்கள் எங்களுடைய லைஃப்ல அதை வாழ்ந்து எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமா அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸை நாங்கள் அமைத்து ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு புதிதாக்குதலுக்கு நேராக ஆண்டவர் இந்த தேசத்தையும் உலகத்தையும் எப்படிப்பட்ட ஒரு புதிய படைப்பாக நீர் மாற்ற விரும்புகிறேன் அதற்கு நேராக நாங்கள் கொண்டு செல்ல அந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் இணைந்து பணியாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கு நீர் இவைகளை கற்றுத் தருகிறீர், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ.